தேவ செயல் நேரிட வேண்டும். பாட் 9. பொதுவாக தேவ செயல் என்ன நினைக்கிறீங்க? நம்மளை ஆசீர்வதிக்கிறது, உயர்த்துறது, மேன்மைப்படுத்துறது, நல்ல படிப்பு கொடுக்கறது, நல்ல வேலை கொடுக்கறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கொடுக்கறது, அந்த குழந்தைய மறுபடியும் படிக்கிறது, வேலைக்கு போகிறது. இந்த ரொட்டேஷன் மட்டும் இல்லைங்க. எனக்கு ஃபன்னியா சூப்பராக கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மைல் வரும். அதை நான் சொல்லட்டுமா? தேவன் சும்மா ஒரே மாதிரி இந்த ஒரு படத்தை நீங்கள் மறுபடியும் பார்த்தா போர் அடிக்கும்ல. ஒருத்தவங்க திரும்ப திரும்ப ஒன்று சொன்னதே சொன்னா போர் அடிக்கும்ல. அது மாதிரி நீங்கள் தேவன்னா இப்படி தான் செய்வாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் தேவன் அவருடைய செயலில் பல பரிமாணங்கள் இருக்கு, பல லேயர்ஸ் இருக்கு. அதில் இன்னொன்று சொல்றேன், டிஃபரெண்டாக இருக்கும். தேவ செயலில் இன்னொரு வித்தியாசமானது என்ன அப்படின்னா, குண்டை மாற்றி வெடிக்க வைப்பார். அப்படின்னா என்ன? உங்க எதிரிகள் உங்க மடியில வெடிக்க நினைச்ச குண்டை அவன் மடிக்கே திருப்பி விட்டு அவன் மடியில வெடிக்க வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு இந்த குண்டு குண்டுலாம் பேசாதீங்க, வசனமா பேசுங்க. அப்படின்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணுவார். உனக்கு விரோதமா அனுப்பப்பட்ட ஆயுதத்தை அவன் பக்கமே திருப்பி விடுவார். இதுவும் தேவ செயல்களில் ஒன்று. God bless you. ஆமென்.